ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பராக நம்ம செடியிலேயே கத்திரிக்காய் அறுத்து கமன்னு மசாலாலாம் அரைச்சி மண் சட்டியில் அடுப்பில் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கக்குள்ளேயே நமக்கு இப்போவே சாப்பிடணுன்னு தோணுதா, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பைஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செடியில் கத்திரிக்காயாக இருக்கலாம். கத்திரிக்காய் செடியாண்ட நம்ம இப்போ போவோம். பாருங்கள் 2 இல்லை 3 செடி இருக்குது நம்மளுது. எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். பச்சை கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இது சாப்பிட்டோம்னா ஏன்னா நம்ம யூரியா உரம் எதுவுமே போடாமல் இது வர்றது, அதனால தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா கொத்தாக சூப்பராக வச்சுருக்குது. கொஞ்சம் கூட பூச்செல்லாம் வைக்கல. எல்லா காயுமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரே ஒரு கொத்துலேயே 4-5 அது போல தான் இருக்குது கத்திரிக்காய் இது. இப்போ நம்ம இந்த பெரிய கத்திரிக்காயெலாம் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம பெரிய சைஸாக இருக்கிற கத்திரிக்காயெலாம் எவ்வளோ நீளமாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாம் அறுத்தாச்சு. கொஞ்சம் சின்னசாக இருக்கிறதெல்லாம் நம்ம செடியிலே விட்டுட்டோம். இப்போ வறுத்து அரைச்ச எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா கத்திரிக்காயெலாம் வாஷ் பண்ணியாச்சு. புளி பாருங்கள், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸ் எடுத்துருக்கிறேன். கத்திரிக்காய் வந்து 1/2 கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு தான் இந்த ரேஷியோலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தக்காளி 2, கருவேப்பிலை கொஞ்சம், காரத்துக்கு காஞ்ச மிளகாய். நம்ம செஞ்சுட்டே என்னென்னு இன்னும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இது நாங்கள் வந்து இன்றைக்கி அடுப்பில் தான் செய்ய போகிறோம். பாரம்பரியமான எண்ணெய் கத்திரிக்காய். அந்த காலத்தில் எங்கள் பாட்டி அம்மாலாம் செஞ்சு கொடுத்த மாதிரி டேஸ்ட்டில் நான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கிறேன். கண்டிப்பாக சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஸ்டார்ட் ஆகுது எரியறதுக்கு. நமக்கு சூப்பராக எரியுது. அவ்வளோதான், நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்ல எண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து இப்போ கடலை எண்ணெய் தான் இருக்குது, நான் அதான் சேர்த்துருக்குறேன். தனியா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஸ்பூனில் தான் எடுத்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அதே போல் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து காரத்துக்கு மிளகாய் தான் சேர்க்க போகிறோம், மிளகாய் பொடி சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 6 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இது 2 தான் காரம் குழம்புக்கு நமக்கு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா நமக்கு கருகிடும். இப்போது 1 நிமிஷம் வதக்கினதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். நம்ம சேர்த்து தான் இதெல்லாம் அரைக்க போகிறோம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இன்னும் 1 நிமிஷம் நம்ம வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வந்துடுச்சு. அவ்வளோதான். நம்ம இதை ஒரு தட்டுக்கு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். ஒரு தட்டில் எடுத்தாச்சு, அது ஆறட்டும். இப்போ அதே மண் சட்டியில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம அந்த சீரகம் வதக்கணும்ல, அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போது எண்ணெய் காஞ்சதும் பூண்டு ஒரு 10 to 15 பல் பூண்டு அதை சேர்த்துக்கோங்க. 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா லைட்டாக கலர் வரட்டும். நமக்கு அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இதை பூண்டு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்காதீங்க தேங்காய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நமக்கு வேகட்டும். இது இப்போ தக்காளி, பூண்டு, வெங்காயம் இது மூணும் நமக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம புளி எடுத்து வச்சிருந்தோம்ல, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு, அதை சேர்த்துக்கலாம். இந்த ரேஷியோ எல்லாமே நம்ம 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் 1/4 கிலோ எடுத்தால் இதில் பாதி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ புளி இதோட சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். நமக்கு இது ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அது கூடவே வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் உரல் கல்லில் கூட ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நமக்கு நீளமாக இருந்துச்சுல்ல, இது போல் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம இன்னொரு மண் சட்டியில் கத்திரிக்காயை வதக்கி விட்டுறலாம். அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 3 to 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். அடுத்து 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, இது 2 சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நமக்கு செவக்க பொரி விட்டுறலாம். நுரை வந்து எப்படி வருது பாருங்கள் எண்ணெயில். இது வந்து புது எண்ணெய், அதனால தான் அப்படி வருது. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சோம்ல, அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா ஒரு 80% நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இப்படி நம்ம வதக்கினாதான் இந்த கத்திரிக்காய் வந்து சாப்பிடக்குள்ள அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கறி சாப்பிட்ற போல் ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு மசாலாலாம் சேர்த்து அரைச்சி வச்சு குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பொறுமையாக நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை இடையில இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். நமக்கு கொஞ்சம் கம்மியான தீயில வேக வச்சுக்கலாம். இப்போ பாதி வெந்துருச்சு நமக்கு கத்திரிக்காய். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கினாதான் காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்து வதக்கினோம்னா நம்மளுக்கு வேகாது. அதனால் கொஞ்சம் வெந்த பின்னாடி நம்ம இது போல் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 80% சூப்பராக குக் ஆகிடுச்சு கத்திரிக்காய். பாருங்கள், பார்க்கக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து நமக்கு சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இது போல் வந்ததும் தான் நம்ம மிக்சியில் போட்டு வச்சுருந்தால மசாலா அதெல்லாம் சேர்த்துக்கணும். மசாலா வந்து இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு அதோட டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும். இப்போ அந்த கிரேவி சேர்த்துக்கலாம். நம்ம
சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு நிமிஷம். உங்களுக்கு இதே போல் திக்காக வேணும்னா நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு நம்ம திக்காகவும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நம்ம தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். நம்ம இப்போ நான் மிக்ஸி கழுவுனல அந்த தண்ணி மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். அதிகமாக நான் எதுவும் சேர்த்துக்கல. அது வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்கும், அவ்வளோதான் நான் சேர்த்ததே. இது அவ்வளோதான். இந்த தண்ணி சேர்த்தாச்சு. மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நமக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்ம கம்மியான தீயில் இதை வேக வச்சுக்கலாம் மூடி வச்சு. மசாலாவை சேர்த்து அப்படியே அடுப்பில் நம்ம மண் சட்டியில் வதக்கணும். அப்படியே மசாலா வாசம் எங்கள் வீடே மணக்குது. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடக்குள்ள. இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நமக்கு லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்து இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் சூப்பராக நமக்கு கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு, எண்ணெய் கத்திரிக்காய். இப்போது இது மேலே நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். இது போல் நம்ம எண்ணெய் மேலே ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு விருப்பமாக தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரே ஒரு 30 செகண்ட் மட்டும் நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம் கீழே. பார்க்கும்போதே நாவில் எச்சில் ஊறுது பாருங்க. இப்போவே சாப்பிடணும்னு தோணுது. எண்ணெய் கத்திரிக்காய்னா எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடக்குள்ள அமிர்தம் போல் இருந்துச்சுங்க. நம்ம மண் சட்டியில் செஞ்சதுனால நம்ம இறக்கி வச்சுட்டு பின்னாடி கூட பாருங்கள் பபிள்ஸ் அப்படியே லைட்டாக வந்துட்டே இருக்கு. நம்ம வந்து சாதத்துக்கு ஒரு கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்டாவே ஃபுல்லாக நமக்கு ஃபில் ஆகிடும். அந்த அளவுக்கு நல்லா கிரேவி திக்காக இருக்குது. நான் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட போகிறோம். சாதத்தோட இந்த கத்திரிக்காயை வச்சு சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.